திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் போட்டியிடக்கூடியவர்கள் யார் யார், அதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம்? தமிழகத்தில் முக்கிய தொகுதியாகவும் தமிழகமே உற்று நோக்கும் தொகுதியாகவும் மாறிவிட்டது. இன்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம், தேர்தல் திருவிழா 2026 காண இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902332227. தமிழக சட்டமன்ற தேர்தல் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. திமுக, அதிமுக, தாவேக ஆகிய அனைத்து கட்சிகளும் விருப்ப மனுக்களை வாங்கி திருவிழா போல் காட்சியளிக்கிறது அந்த கட்சியின் தலைமையகங்கள். அந்த வகையில் திமுக, அதிமுக, தாவேகாவில் தொகுதி வாரியாக தமிழகம் முழுவதும் உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம், தேர்தல் திருவிழா 2026 காண இருக்கின்றோம். இதில் போட்டியிடக்கூடியவர்கள் யார் யார், அதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் மிக முக்கியமான நகர்ப்புற தொகுதிகளில் ஒன்றுதான் இந்த திருச்சி கிழக்கு தொகுதி. 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது முந்தைய திருச்சி 2 தொகுதியிலிருந்து சில பகுதிகள் பிரிக்கப்பட்டு இந்த தொகுதி உருவாக்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற மலைக்கோட்டை, புகழ்பெற்ற காந்தி மார்க்கெட், பாலக்கரை மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க தேவாலயங்கள் இந்த தொகுதிக்குள் இருக்கின்றன. இது ஒரு முழுமையான நகர்ப்புற தொகுதி. அது மட்டுமல்லாமல் முழுமையான வர்த்தகம் மற்றும் கல்வி நிறுவனங்களை மையமாக கொண்டு இருக்கிறது இந்த தொகுதி. இத்தொகுதி முத்தரையர், பிள்ளை மற்றும் தலித் சமூகத்தினர் பெரும்பான்மையாக உள்ளனர். தமிழகத்திலேயே அதிகப்படியான கிறிஸ்தவர் மற்றும் முஸ்லிம் வாக்காளர்களை கொண்ட தொகுதிகளில் திருச்சி கிழக்கு தொகுதியும் ஒன்று. குறிப்பாக பாலக்கரை போன்ற பகுதிகளில் சிறுபான்மையினரின் வாக்குகள் தேர்தலை தீர்மானிக்கும் மிக முக்கிய சக்தியாக இருக்கிறது. அதேபோல் காந்தி மார்க்கெட் மற்றும் பெரிய கடைவீதி பகுதிகள் இத்தொகுதியில் இருப்பதால் வணிகர் சங்கங்களின் நிலைப்பாடும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்திகளில் ஒன்றாக விளங்குகிறது. காந்தி மார்க்கெட் தமிழகத்தின் முக்கிய காய்கறி சந்தைகளில் ஒன்று. அதனை சார்ந்த ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் சில்லறை வர்த்தகம் இந்த தொகுதியில் முக்கியமான தொழிலாக இருக்கிறது. மலைக்கோட்டைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சேர்ந்த சேவை தொழில்கள் பல கல்லூரிகள் இருப்பதால் கல்வி சார்ந்த பொருளாதாரமும் இந்த தொகுதியில் வலுவாக உள்ளது. 2016 மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்ற திமுக 2021 மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் தொகுதியை மீட்டது. 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் மனோகரன் மற்றும் வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் அதிமுக அமைச்சரவையிலும் அங்கம் வகித்தனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க தலைவர் இனிகோ இருதயராஜ் 94,795 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் வெல்லமண்டி நடராஜனை தோற்கடித்தார். கடந்த முறை வெற்றி பெற்ற வேட்பாளரும் சிட்டிங் எம்எல்ஏவுமான இனிகோ இருதயராஜ் மீண்டும் போட்டியிட உள்ளதாக தெரிகிறது. கடந்த 2021 தேர்தலில் தான் இவர் போட்டியிட்ட முதல் தேர்தல். மதிமுக சார்பில் ரக்கையா என்பவரும் இத்தொகுதியில் போட்டியிட முனைப்பு காட்டி வருவதாகவும் தெரிகிறது. இவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர். அதிமுக சார்பில் சீனிவாசன், மனோகரன் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் முன்னிலையில் உள்ளனர். அதிமுக திருச்சி மாவட்ட செயலாளரான சீனிவாசன் தொழிலதிபரும் ஆவார். மனோகரன் திரையரங்க உரிமையாளராக இருந்து வருகிறார். அதிமுக திமுகவின் கோட்டையாக இருக்கும் திருச்சி கிழக்கு தொகுதியின் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் விஜயே களமிறங்குவது உறுதியாக தெரிவதாக கள நிலவரங்கள் கூறுகிறது. தமிழகத்தின் முன்னணி திரைப்பட நடிகராகவும் நீண்ட காலமாக விஜய் மக்கள் இயக்கத்தை வழிநடத்தி வந்தவருமான விஜய் கட்சி தொடங்கிய பின் முதல் முறையாக சந்திக்கும் சட்டமன்ற தேர்தல் இதுவாகும். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் வே. கிருஷ்ணசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் முக்கிய பிரச்சனைகளாக குறுகலான சாலைகளால் போக்குவரத்து நெரிசல், பாதாள சாக்கடை திட்ட பணிகளில் தாமதம், மழைநீர் வடிகால் அமைப்பில் உள்ள குறைபாடுகள், சில பகுதிகளில் தூய்மையற்ற குடிநீர் விநியோகம் மற்றும் முறையான குப்பை மேலாண்மை இல்லாமை போன்றவை மக்கள் தரப்பில் முன்வைக்கப்படும் பிரச்சனைகளாக இருக்கின்றன. சில குடியிருப்பு பகுதிகளில் போதிய அழுத்தத்துடன் குடிநீர் விநியோகம் இல்லாமை மற்றும் சுகாதார குறைபாடு இருப்பதாக புகார்கள் உள்ளன. திடக்கழிவு மேலாண்மை முறையாக இல்லாததால் சாலை ஓரங்களில் குப்பைகள் தேங்குவது வாடிக்கையாக உள்ளது. மலைக்கோட்டை தாயுமானவர் சாமி கோவிலில் ரோப்கார் மற்றும் லிப்ட் வசதி செய்வதற்கான முயற்சி எடுக்கப்பட்டும் இதுவரை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. இது பக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக அதிமுக இடையே போட்டி நிலவி வந்த நிலையில் தற்பொழுது
தாவேக தலைவர் விஜய் களம் காண்பதால் தமிழகத்தில் முக்கிய தொகுதியாகவும் தமிழகமே உற்று நோக்கும் தொகுதியாகவும் மாறிவிட்டது. இங்கு வெற்றி காற்று வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிட்டால் அவர் பக்கமே வீசுவதாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் முதலாக விஜயின் மக்கள் சந்திப்பு என்பது அங்குதான் தொடங்கியது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது விஜய் இங்கு களம் இறங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் தென்படுகிறது. அப்படி அவர் களம் இறங்கினால் இங்கு அவருக்கான வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் கள நிலவரம் தெரிவிக்கின்றது. இதுபோன்ற தேர்தல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் உங்களுக்கு அளிக்க கிங் 360 ஊடக குழுவும் தமிழகம் முழுவதும் தயாராக உள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் காண கிங் 360யோடு இணைந்திருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் தயாராக உள்ளது. உங்கள் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி உங்கள் கையில். அதை உறுதி செய்ய எங்களோடு இணைந்திருங்கள். கீழே உள்ள லிங்கில். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902332227